शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे। स्वामी विद्यारण्य स्वामिகள் பஞ்சதசி கிரந்தத்தினுடைய 7வது சாப்டர் திருப்தி தீப பிரகரணம். திருப்தி தீப பிரகரணத்துல பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானத்தை பத்தி விஸ்தாரமா பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள வச்சுட்டு இந்த பரமாத்ம சீஷர்கள் 10 பேர் எப்படி அவர்கள் அஜ்ஞானத்துல இருந்தாங்க, எப்படி அந்த தசமஸ்தோமத்தின்ற நாமத்தினால அபரோட்சமான அறிவு ஏற்பட்டது அப்படின்றதுக்காக அந்த கதையை சொல்லிவிட்டு அபரோட்ச ஞானமானது பாசிபிள் தான் அப்படின்னு தாரமா சொன்னார். எல்லாமே பரோட்சமா தானே இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொன்னா, இல்ல அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்லாம் அபரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி பெற்றதாக இருக்கின்ற காரணத்தினால தசமஸ்தோமசின்ற எக்ஸாம்பிள் மூலமாக தத்துவமசின்ற எக்ஸாம்பிளை புரிந்து கொண்டவனையானால் அபரோட்ச ஞானமானது ஏற்படக்கூடியதான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வந்தது. நீங்க சொல்ற மாதிரி தத்துவமசி ஞானம் எங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டு, அதான் நீங்க சொல்லிட்டீங்களே பிரம்மன் தான் சத்தியம், ஜெகத்தானது நித்யா, நீயும் பிரம்மமும் ஒண்ணுதான்னு சொன்னீங்க. கேட்டோம், நிறைய தடவை கேட்டாலும் ஒரு சேஞ்சுமே இல்லையே. ஆகையினால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா அபரோட்ச ஞானம் வராதுன்றதான் தெரியுதே தவிர வருன்றதுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னார். இல்லப்பா, அதுக்கு காரணம் என்னன்னா மென்டல் பிளாக் உங்களுக்கு இருக்கு. எத்தனையோ ஜென்மா, அந்த ஜென்மமா நம்ம இந்த தேகத்தை நான் ஆத்மா ஆத்மான்னு நினைச்சதுனால இப்ப திடீர்னு ஒரு ஜென்மால நீ அந்த ஆத்மா இல்ல நீ பரமாத்மான்னு சொன்னா அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையினால அந்த பிளாக் ஆனது இருக்கு. இந்த பிளாக் எதனால ஏற்படுறது அப்படின்னாக்க தெரியா இதை கேள்விப்படாததுனால உங்களுக்கு பிரச்சனை வருது. யாரும் இது வரைக்கும் சொல்லலையே, அதனால நீங்க இது பாசிபிள் இல்லைன்னு நினைச்சுட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன போய் நீங்க பரமாத்மான்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவங்களுள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான் எப்படி பிரம்மமா இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப வருஷமா அவளுக்கு இருந்து பழக்கம். என்னை விட பெரியவர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, என்னை விட வேற எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் இருக்காங்கன்ற ஒரு பாவம் இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த பயத்தினால ஒரு அபயமான ஒரு ஸ்டேட்டஸ் அத்வைத்தம் தான்றதை இவனுக்கு புரிய முடியாம போனதுனால சொல்லக்கூடிய விஷயத்துல அவனுக்கு ஒரு பிளாக் இருக்கு. கேட்கக்கூடிய வார்த்தைகள்னால இருக்கக்கூடிய பிளாக்க சிரவணமானது ரிமூவ் பண்றது. இவனுக்கு விஷயம் கரெக்ட் தானா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுலயும் சந்தேகம் வருது. அதனால பிரமேயத்துக்கு ஒரு அசம்பாவனை இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஹபிச்சுவல் ஃபார்மேஷன் ஒண்ணு இருக்கு. ரொம்ப நாளா இந்த உலகம் உண்மை, இந்த உலகம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் சின்னவன் நினைச்சிட்டு இருக்கேன். அது ரெண்டும் இல்லன்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க சொல்றதுதான் எனக்கு விபரீதமா இருக்கு. நீங்க எது உண்மையை சொல்றீங்களோ அது எனக்கு விபரீதமாக இருக்கே தவிர நான் நினைக்கிறது தான் நியாயமா தெரியுது. அது எப்படி போகும் அப்படின்னு சொன்னா நிதித்தியாசனத்தினால போகும் அப்படின்னு சொன்னார். சிரவணத்தினால பிரமாண அசம்பாவனை போகிறது. அப்புறம் பிரமேய அசம்பாவனையானது மனநத்தினால போகிறது. அந்த சிரவணமும் மனநமும் நடந்தாலும் அது அந்த ஆச்சாரியனானவன் நம்ம இந்த புத்தகத்தை வச்சுட்டு நமக்கு எவ்வளவுதான் போட்டி பாலாடையில போட்டுற மாதிரி போட்டினாலும் அதை நான் முழுங்க வேண்டியதுன்றது எங்கிட்ட இருக்கிறதுனால நிதித்தியாசனமானது என்கிட்ட வந்துடுது. அதனால அந்த நிதித்தியாசனத்துல அதை முழுங்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த வார்த்தை நீதான் பரமமா, உலகமானது பொய், இது ரெண்டும் எனக்கு நைட் மேரா இருக்கு. இது ரெண்டும் என்னால ஒத்துக்க முடியல. இது போகணுமே ஆனால் நிதித்தியாசனம் அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட். அந்த நிதித்தியாசனமானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நிதித்தியாசனத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்பா. ஏன்னா நீங்க தியானத்தோட நிதித்தியாசனத்துக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன். வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நிதித்தியாசனம். சாதாரண மெடிடேஷனுக்கும் வேதாந்திக் மெடிடேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால இதுல நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. இந்த சந்தேகங்களை போக்கடிக்கிறதுக்காக தான் உபாசனாதிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த உபாசனையெல்லாம் பண்றவர்களுக்கு அவருடைய மனசானது ஒரு அந்தக்கரணமானது நைச்சல்யம், ஒரு நிச்சலம் இல்லாம ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அந்தக்கரண சுத்தியானது ஏற்படுகிறது கர்மாவனாலையும் உபாசனையினாலும்.
அதுக்கப்புறமாக தத்துவமசின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்தது, அது திருடமாக போறது. அது திருடமா போகலன்னாக்க இன்னும் கொஞ்சம் இந்த கர்மாவையும் உபாசனையும் பண்ணீங்கன்னாக்க உங்க மனசு சுத்தமாகும். சுத்தமாகும் பொழுது அந்த வார்த்தையானது உங்களுக்கே நல்ல ஸ்புடமாக புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நிதித்தியாசனம். இப்போ அந்த நிதித்தியாசனம் விபரீத பாவனை போவதற்காக, அந்த ஹபிச்சுவலா நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நானே ஆத்மா, என்னுடைய மனசுதான் நான் சொல்றபடி கேட்கறது, நானும் மனசும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிற ஒரு தப்பு. இரண்டாவது தப்பு, இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிற தப்பு. இந்த ரெண்டு தப்பு இருக்கிறதுனாலதான் இந்த விபரீத பாவனை போக மாட்டேங்குது. இந்த விபரீத பாவனை கொஞ்சமா போகணுமே ஆனால் நிதித்தியாசனம் அவசியமா பண்ண வேண்டியிருக்கு. இந்த நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜீவபாவம் இருக்கு இல்லையா, அது இப்ப எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஆம்பளை, நான் பிராமணன், நான் படிச்சவன் இப்படின்ற ஒரு ஈகோவானது, அகங்காரமும் மமகாரமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எங்க குலம், எங்க கௌரவம் இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜீவபாவமானது எனக்கு நல்லா ஆழமா பதிஞ்சிடுது, வெளியில வர முடியல. இத முதல்ல வெளியில எடுக்கணும். அப்படி என்ன பண்ண, ஜீவபாவத்தை துர்பலீகரணம், அதுதான் சாஸ்திரம் பண்றது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் ஜீவன் நினைக்கிற இந்த திமிரு இருக்கு இல்லையா, இத கொஞ்சம் கொஞ்சமா இத பலம் இழக்க செய்யணும். துர்பலீகரணம், ஜீவபாவத்திய துர்பலீகரணம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒண்ணு. ஆன் தி அதர் ஹேண்ட், பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ணணும் இல்லையா, நான் பிரம்மம் இல்லைன்னு. நிதித்தியாசனமானது என்ன பண்றதுன்னா, உங்களுடைய ஜீவபாவத்தை நிலைகுலைய செய்யறது, பிரம்மபாவத்தை நிலை பெற செய்கிறது. இப்படி ஜீவபாவத்தை துர்பலீகரணமும் பிரம்மபாவத்தை பிரபலீகரணமாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய நிதித்தியாசத்தினுடைய பக்கம். இந்த நிதித்தியாசனம் வறுமையானால் உங்க கையில இருக்கக்கூடிய விபரீத பாவனையானது நிச்சயமாக போக வேண்டும். இது எப்படி போகணும் அப்படின்னாக்க, அறிவுனால மட்டும்தான் போகக்கூடியதாக சாஸ்திரம் சொல்றது. அதனால உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ், நிச்சயமான ஒரு அறிவு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்க கையில இருக்கக்கூடிய சம்சாரமும் அத்தியாசமும் நிவர்த்தி ஆகிறது. அஜ்ஞானத்தினால்தான் இதெல்லாம் ஏற்பட்டது. அந்த அஜ்ஞானம் போகணுமே ஆனால் ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால இந்த ஞானம் தான் உங்களை பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ண வேண்டும். அது எதனால முடியும்? பிரம்மபாவத்தை திருடீகரணக்கூடிய சக்தி உலகத்துல ஏதாவது பிரத்யட்சத்துக்கு இருக்கா, அனுமானத்துக்கு இருக்கா, உபமானத்துக்கு இருக்கா, அர்த்தாபத்திக்கு இருக்கா, அனுபலப்திக்கு இருக்கான்னா இது எதுக்குமே இல்லை. ஸ்ருதி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேதாந்த பிரமாணத்தினால மட்டும்தான் இதை அறிய முடியாது. இந்த வேதாந்த பிரமாணத்தை மூலமா நீங்க அறிஞ்சீங்கன்னாக்க, சரி நான் தான் பிரம்மன்னு நீங்க ரீசனிங்கோட மனநத்தோட சொல்றீங்க, கரெக்டா இருக்கு. ஆனாலும் அது எனக்கு வரலையே அப்படின்னா அந்த ஞானம் இன்னும் பரிபக்குவமாக ஆகவில்லை. அந்த ஞானத்தை பரிபக்குவமாக ஆகாததற்கு அங்க இருக்கக்கூடிய பிளாக் ஆனது இருக்கு. இந்த பிளாக் ஆனது ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் எப்படி இருக்கு அப்படின்னா 3 விதமாக இருக்கு. சமாதி ரூப அபியாச பூர்வகமாக இருக்கக்கூடிய நிதித்தியாசனம் ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, பகவத்கீதால 6வது சாப்டர்ல தியான யோகத்தின் மூலமாக அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். நீங்க லகு ஆட்சியா இருக்கணும், விவித சேவித்துவமா இருக்கணும், எல்லாரோடையும் ஈசிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது வராது. விவேகம், வைராக்கியம், சமதவாதி சக்க சம்பத்தி இதெல்லாம் வரணுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும். ஒரு தேவதையை பிடிச்சிட்டுங்க, அதை பிடிச்சிட்டு யோகத்துல சொன்ன மாதிரி, அஷ்டாங்க யோகத்துல சொன்ன மாதிரி சமம் தமம் இதெல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னாக்க, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இப்படி இந்த அஷ்டாங்க யோகத்தை கூடியதோட சேர்த்து சேர்த்து நீங்க சகுன உபாசனத்தை பண்ணிக்கொண்டே வந்தீர்களே ஆனால் உங்களுடைய அந்தக்கரணமானது சுத்தியாருது. அதுக்கப்புறம் அது நிர்குண உபாசனத்துக்கு வழிவகுக்கிறது. அந்த நிர்குண உபாசனத்துல உங்களுடைய மைண்ட் டர்ன் ஆன உடனே அந்த தத்துவமசியான்றது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு இது ஒரு வழி. இது ஒரு பிரபலமா இருக்கு. இதையும் நிறைய ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லையா. அஷ்டாங்க யோகத்துல சொல்லியிருக்கு, அந்த ஒரு ஸ்டேஜா நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு. இன்னொரு விதமா அவர் என்ன சொன்னாரு, பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இதுதான் நம்ம வித்யாரண்யர் ஆசிரியக்கூடிய. இது எப்படின்னா, பிரம்ம அபியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நீங்க இந்த உபாசனை பண்ற மாதிரி தியானம் பண்ற மாதிரி இல்ல. அது சகுன உபாசனைக்கு அது கரெக்ட் தான். ஆனா இந்த நிர்குண உபாசனைக்குன்னு சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் என்னன்னாக்க, பிரம்ம சத்தியம் அப்படின்றத நீங்க நினைச்சுட்டே இருக்கணும் எப்பொழுதும். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்க, இந்த பாடகனுக்கு பின்னாடி அந்த ஸ்ருதியானது எப்படி இருக்கோ
அதே மாதிரியே வந்துட்டு நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நம்ம ஆம்பளை, நம்ம இன்ன காஸ்ட் இப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு நிச்சயமானது நானே பிரம்மம் அப்படின்றதுல பின்னாடி ஸ்ருதி மாதிரி உங்களுக்கு அது ஓடிண்டே இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலகம் பொய் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். இந்த உலகமானது பாக்குற மாதிரி இருக்க தவிர இதுவும் ஒரு கனவு மாதிரி தான், இது என்னைக்கு இருந்தாலும் இது கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நிச்சயமானது உங்களுக்கு ஏற்படணும். இது பண்ணணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா தத் சிந்தனம், தத் கதனம், ததன்யோன்யம், தத் பிரபோதனம். வேற வழி இல்லாமல் அதையே சிந்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நான் அபரஹா, இந்த ஜீவன் பிரம்மன் தான், இது வேறையாக இருக்க முடியாது, நான் பிரம்ம ஒண்ணுதான் உலகத்துல சத்தியம், அதை தவிர தத் எதிரிக்தம் சர்வம் அனித்யம் மித்யா அப்படின்ற ஒரு எண்ணமும், ஜெகத்தானது மித்யை. ஏன் எது சத்தியமாக இருக்குமே ஆனால் அது 3 காலத்திலேயே மாறக்கூடாது. தச்சேத் ந பாத்தியத்தை, அது ஒரு நாளும் பாதத்தை அடையக்கூடாது, ஒரு நாளும் அதை நெகட்டிவாக பண்ண முடியாது யாராலையும். அப்படி இருக்கா இந்த உலகம்? இல்லையே, மாறிக்கொண்டே இருக்கு. அது பிரளயம் வந்துட்டுனாக்கா நமக்கு பிரமாணத்தினால, சுதி பிரமாணத்தினால என்ன தெரியுது, பிரளயம் வந்தா இது இல்லாம போறதுன்னு தெரியுது. ஆகையினால இது சத் கேட்டகரியில சேர்க்க முடியாது. சரி, அசத் கேட்டகரியில சேர்க்கலாமா அப்படின்னாக்கா மலடி மைந்தன் மாதிரி இருக்கா? இல்லையே, தோன்றுகிறது, உலகமானது இருக்குன்னு தெரியறது இருக்கிறது. அதுனாக்க 3 காலத்திலையும் தோணாதது எதுவோ அது முயல் கொம்பு, 3 காலத்திலையும் தோணாதது எதுவோ ஆகாச புஷ்பம். என்ன பண்ண, ஒரு ஆமையினுடைய பால்ல குளிச்சுட்டு, ஆமை பால்ல குளிச்சுட்டு தலையில சிகையில ஆகாச புஷ்பத்தை தரிச்சுட்டு முயல் கொம்புல ஒரு வில்ல எடுத்துட்டு இவன் வந்தான்னாக்க இது என்ன அர்த்தம்? எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். அத மாதிரி தான் இருக்கு இந்த உலகமானது. என்ன இல்லாத ஒரு உலகத்தை போய் என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க தோணுகிறது, அதெல்லாம் இல்லன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த உலகம் அந்த கேட்டகரியில சேர்க்க முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. ஏன்னா கண்ணால பாக்குறேன், என்னால பார்க்கக்கூடிய வஸ்துவை போய் எப்படி சார் இல்லன்னு சொல்றதுன்ற. சரி, அப்ப இது சத்தியமானு கேட்டானாக்க சத்தியத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அப்ப சத்தியத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அசத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னா அது வேற என்னவா இருக்கும்? பாக்குற சமயத்துல இருக்கு, அப்பதான் அறிவு வந்தது, ஆனால் அது போயிடும். ஆகையினால இந்த உலகமானது மித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வரணும்? பிரம்ம அபியாச ரூபத்துல வரணும். அப்ப இவருடைய மதமானது என்னன்னா பிரம்ம அபியாசமா இருக்கணும்னா 24 மணி நேரமும் நீங்க அகம் பிரம்மாஸ்மி நினைச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருந்தாலும் பின்னாடி அந்த ஸ்ருதி மாதிரி எப்பொழுதுமே நான் பரமாத்மா அப்படின்னு இருக்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் அவர் 5வது சாப்டர்லயும் 9வது சாப்டர்லயும் நிறைய சொன்னார். 12வது சாப்டர், அப்புறம் 2வது சாப்டர்ல ஸ்திர பிரஜனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அப்பா இப்படிதான் நம்ம ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க, இததான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நீங்க எதையும் யாரோ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம முன்னோர்கள் என்ன வகுத்து கொடுத்தார்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால எப்படி பண்ணணும்னாக்க அந்த வேதாந்தத்தை கேட்டுட்டே பௌன புண்ணிய சிரவணம் கொள்வார். புனப்புனகா அந்த சிரவணத்தை பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க உங்களை அறியாமையே ஆட்டோ சஜஷன்ல நீங்க பரமாத்மான்றது ஒரு நாள் நிச்சயமா தெரிந்து கொள்ளுங்க. இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இந்த பிரம்மாபியாச நிதித்தியாசனத்தை தான் இவர் சப்போர்ட் பண்றார். அதுக்கு இவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஸ்ருதியானது என்ன இருக்குன்னா பச்சன் அப்படின்னு எந்த காரியம் பண்ணாலும் நீங்க மூச்சு விடும் போது, சாப்பிடும் பொழுது, நடக்கும் பொழுது, எப்ப பண்ணாலும் ஒண்ணு நினைச்சீங்க, ஏதோ இந்த வயிறு ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா அது சாப்பாடு கேட்கும், அதுக்காக இந்த வாயானது சாப்பிடுறது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பச்சன்னு சின்வன்னு கேட்கறது, மூச்சு விடுறதோ, பிரளப்பண்ணு பேசிக் கொண்டிருப்பதோ எல்லாம் அந்தந்த இந்திரியங்கள் இந்திரியார்த்தேஷு வர்த்தன்ட்டு, அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த இந்திரியத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்க தவிர உனக்கு இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. அவன் என்ன துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிரகா வீதராக பயக்ரோதா இதீஹி முனிருச்சதே அப்படின்னாரு. இந்த ஒரே இன்பம் வந்துட்டுன்னா ஒரே அடியா குதிக்கிறது அப்படின்றது இவனுக்கு கிடையாது. துக்கம் வந்துட்டுன்னா ஐயோ அவர் அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா அப்படின்னு முண்டகோபனிஷத்துல 2 பறவையை வச்சு துவாசு பர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு சொல்லும் போது அனீஷயா சோச்சதி
ஹெல்ப்லெஸ்லி இந்த பையன் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல் பெல்ட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதுனால இப்படி பண்ண, ஐயோ என் பையன் போயிட்டானே, நான் என்ன பண்றது, வாரியா போயிட்டாலே நான் என்ன பண்ண, இனிமே எப்படி வாழ்வேன், இதெல்லாம் வந்து எமோஷனல் ஃபெமினைன் மைண்ட் இன் யூ. அதுதான் சின்ன ஃபெமினைன் மைண்ட் இன் யுவர் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபெமினைன் பார்த்தாக்கு தான் எமோஷனுக்கு காரணம். எல்லாரும் எமோஷனா அதை பார்த்தா உடனே உருகிட வேண்டியது, உடனே அழுக வேண்டியது, இதெல்லாம் வந்து இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி பண்றான்னா அனீஷையா ஹெல்ப்லெஸ் சொல்ல பாவம், இவனை பண்றது இவங்கிட்டயே ஒரு ஆத்மா இருக்குப்பாரு, அது எதுலயும் சம்பந்தம் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவோட தானே நீ கிளைம் பண்ணும். இந்த எமோஷனல் ஆத்மாவோட நீ கிளைம் பண்ற வரைக்கும் உனக்கு நிச்சயமா துக்கமானது உங்ககிட்ட இருந்து வெளியில போக, சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். நம்ம எதோ ஐடென்டிஃபை பண்ணோம், அதோட ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது இந்த உலகமானது உண்டாக்கி பரமாத்மாவனால அப்படின்னு சொல்லி பின்னாடி சொன்ன என்ன சொல்ல போறது உபனிஷத், மையே சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டித. நீங்க ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல சொன்னா பிரம்மத்துக்கிட்ட இருந்தா எல்லாம் உண்டாச்சு, தோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அமிதம் விசந்தி, எதுல அழியது ஓஹோன்னு நம்ம கதை கேட்கிற மாதிரி மோவா கட்டிய போட்டு அந்த பரமாத்மான்னு அது இல்ல, நீதான் அது. மையேவ சகலம், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எனக்கு மையேவ சகலம் ஜாதி, எல்லாம் எங்கிட்ட வந்தது, எல்லாம் என்னாலதான் இருக்கு, நான் போயிட்டேன்னா எதுவுமே இல்லை அப்படின்றதை திருடி பண்ண வேண்டும். இதுக்கு பேர் தான் பிரம்மபாவ திருடீகரணம். பிரம்மபாவ திருடீகரணம் எப்படி வரணும், பிரம்மபாவ திருடீகரணம் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் ரொம்ப அவசியம். இதை தவிர சிரவண ரூப நிதித்தியாசனமும் பிரம்மாபியாச நிதித்தியாசனமும் ஒண்ணு அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அதை இவ சொல்லல, ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை என்ன சொல்றாருன்னா நைஷ்கர்மிய சித்தி ஆச்சாரியார் என்ன சொன்னாருன்னா, சுரேஸ்வரர் வா இதெல்லாம் எப்படி ஒரு பிரம்மாபியாச ரூபம்னு சொன்னா கூட உனக்கு ஏதோ அபியாசம் பண்ணணும்னு நினைப்ப, அது ஒண்ணு இல்ல, நீ சிரவணம் பண்ணிட்டே இருக்கல வேதாந்தம், அதுக்கு பேர் தான் பிரம்மாபியாச ரூபம். தச்சிந்தனம் தத் கதனம்னு சொன்னாங்க. அங்க பகவத்கீதையில என்ன ஸ்லோகம் சொல்லுது, தச்சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம்னு சொன்னார் இல்லையா. நீங்க எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை பேசணும், இல்ல 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க, அது கதனம் தத் கதனம், பிரம்மத்தை பத்தியே ஒருத்தர் பேசிக்க வேண்டியது. இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னாங்க தானா அது வந்து சிரவணத்துல ஆச்சாரியார் என்ன பண்றாரு, குருவானவர் என்ன பண்றார், உங்களுக்கு சிரவண வேதாந்தத்தினுடைய பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்க. நீங்க என்ன கேக்குறீங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்றத புரிஞ்சு கொண்டிருங்க. இந்த புரிதலும் அவரை தெளிவுபடுத்துறதும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகுது, இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அவரும் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கார், நம்மளும். ஆனா ஒவ்வொரு வேதாந்த கிளாஸும் நிதித்தியாசனம் தான் நமக்கு இல்லையா. அந்த ஒரு 1 ஹவரால தானே நம்மளால நிச்சயமா அந்த பிரம்மத்துல இருக்க முடியாது. வெளியில போனான்னாக்க சம்சாரமானது தொத்தின்றது. ஆகையினால இந்த பிரம்மபாவ அபியாசம்ன்றதும் சிரவண ரூப அபியாசம்ன்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் அவர் கடைசியா 126 ஸ்லோகங்கள் எழுதினார் நைஷ்கர்மிய சித்தியில. அதுல 125வது ஸ்லோகமாக இதை முடிச்சுட்டார். சொல்லி இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம், இதை யாரு புரிஞ்சுக்கிறானா அவன் பிரம்மஞானி அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு. இப்படி இப்ப நமக்கு என்ன வந்தது, இந்த தியானமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தியானமும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. தியானத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு தேவத்தையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுலயே நீங்க நினைச்சுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிதித்தியாசனம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னாக்க, யானி அபேட்சிதம் ஆஜ்யம் இந்த வேத உபாசனை இந்த தியானம் கர்மா இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்லிருக்கோ அத மாதிரி தானே செய்யணும். வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அத மாதிரி செய்யறது தானே முறையா இருக்கு. அதே மாதிரி பிரம்மாபியாசத்துக்கும் ஏதாவது முறை இருக்கணும் இல்லையோ, அப்படி எங்கேயாவது காணப்படுகிறதா வேதாந்தத்துல? அந்த மாதிரி இருக்க மாதிரியும் நமக்கு தோன்றது இல்லையா. வேதாந்திக் மெடிடேஷன் நான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு தியானம், ஒரு இடத்துல உட்காரணும், கண்ணை மூடணும் அப்படின்ற எண்ணமானது பை டிஃபால்ட் நமக்கு வந்துடுறது இல்லையா. அதை பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணணும் இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உபாசனை அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களே அதுல எல்லா ரூல்ஸும் ரெலவென்ட், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன வேணும்னா, நீங்க எதிர்பார்க்கறது பலனை எதிர்பார்க்கறீங்க. அந்த பலனானது எப்படி இருக்கு, அந்தக்கரண சுத்தியை எதிர்பார்க்கறீங்க. அந்தக்கரண சுத்தியானது உங்க கண்ணுக்கு தெரியுமா?
அந்த காரணமே கண்ணுக்கு தெரியாது. அது சுத்தியா இருக்கா அசுத்தியா இருக்கான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சுத்தமா அந்த காரணமே தெரியாது, அதுல சுத்தமாகிறதா அசுத்தமாகிறதான்னு தெரியாது. இத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருள், நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத பொருள்கள் வரும் பொழுது நம்ம வேதத்தை தான் சரணாகதி அடையணும். அதனால அவன் என்ன சொன்னானா, காயத்ரி ஆவாகியாமி, சாவித்ரி மாவாகியாமி, சரஸ்வதி மாவாகியாமின்னா அவன் என்ன சொல்றான்னா அந்த அபிநயம் எல்லாம் நீங்க பண்ணித்தான் ஆகணும். இதுல ஒண்ணும் காம்ப்ரமைஸே இல்ல, அப்படிதான் பண்ணி ஆகணும். அவன் இப்படி திரும்பி சொல்லுன்னா யமாயா தர்மராஜா இப்படி திரும்பி தான் யாருக்கு தெரியும் யமன் சவுத்துல இருக்கான்னு வேதமானது சொல்லி கொடுக்கறது. இது மாதிரிதான் நீங்க பண்ணி ஆகணும் இல்லையா? இப்படி பாட்டா நமஸ்தே ஜெகதேஷனாக்க நம்ம அந்த ஜெகத்தை எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கிழக்கு திசையிலயோ மேற்கு திசையிலயோ பார்த்து அதை சொல்ல வேண்டியிருக்கு, சூரியனை பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் ரூல் இருக்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்க உன்னை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி பண்ணாதான் நீங்க பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. எல்லா ரிச்சுவல்ஸுக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மஸ்ட். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல குறைவு ஏற்பட்டதேனால் உங்களுக்கு பலன்லயும் குறைவானது ஏற்படும். இதே விஷயம் தான் அவங்களுக்கு அங்க என்ன சொல்லியிருக்கு, பத்னி அபேட்சித ஆஜ்யம் அப்படின்னு சொல்லிருக்கு. யாகம் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஆத்துக்காரி அந்த நெய்ய பார்த்தாதான் நீங்க அதுல பண்ணாதான் உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி பண்ணிதானே ஆகணும். அதை எப்படி பிரம்மச்சாரி பண்ண முடியும், சன்னியாசி பண்ண முடியும்? அது கிரகஸ்தன் தான் பண்ண முடியும் இல்லையா? அது பத்தினி அமைச்சது இல்லைனாக்கா இவன் யாகத்துல அதிகாரம் இல்லாம போகுது. இந்த மாதிரி சமயத்துல என்ன வேதத்திற்கோ ஆக வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படுகிறது. சரி, இந்த வேதத்துல கர்மாவுக்கும் உபாசனைக்கும் வேதத்துல சொல்றதுதான் பிரமாணம்னு சொல்றீங்க. என்ன வாக்கியம்னாக்கா வச்சனாத் பிரவருத்திக்கு வச்சனாத் நிவர்த்தி. வச்சனம் வேத வச்சனம் என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரவருத்திக்கு. வேத வச்சனம் என்ன சொல்லிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இது கர்மாக்கு அப்ளிகபிள். கர்மாக்கு என்ன அப்ளிகபிளோ அதேதான் உபாசனைக்கு அப்ளிகபிள். அந்த உபாசனைல நீங்க சொன்னீங்கன்னா அது பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அதை நீங்க மாத்தினீங்கன்னா அப்ப பலனானது ஏற்படாது. சோ உங்களுக்கு பலனானது ஏற்பட்டு எப்படி பண்ணணும்னு இருக்கோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. ஏன்னா வச்சனாத் பிரவருத்திக்கு வச்சனாத் நிவர்த்திக்கு. அந்த வேத வச்சனம் ஒண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிடுச்சுன்னா அதை பண்ணி ஆகணும். வேத வச்சனம் அப்படி பண்ணப்படாதுன்னு சொல்லிடுச்சுன்னா அது பண்ணப்படாது. அது மட்டும் இல்லாம வேதம் என்ன பண்றது, இது பண்ணலன்னா பிரத்யவாயம் வேற சொல்றது இல்லையா? இது பண்ண சோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இருக்கு. இப்போ நமக்கு பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்திலையும் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தானே வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு வருது. அதே மாதிரியே இந்த வேதாந்தத்துக்கும் அதே மாதிரியே உபாசனைக்கு என்னென்னலாம் இருக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் வேதாந்தத்துக்கும் வரணுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இல்லப்பா அப்படின்னு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தார். இந்த பசியானது போறது இருக்கு இல்லையா, இத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சாதாரணமா சிராத்தத்துல நீங்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறீங்க, ஒரு பிராமணன் சாப்பாடு போன, ஏன்னா பித்ரு ஸ்வரூபமாக ஒரு பிராமணர் வர, விஸ்வேதேவர் ஸ்வரூபமாக ஒரு பிராமணர் வர, அவன் ரெண்டு பேரும் சாப்பிடணும். சாப்பிடணும்னா அவளுக்கு என்னென்ன காய்கறி போடணுமோ அந்த காய்கறியை போடணும். அவர் எந்த டைரக்ஷன்ல உட்காரணுமோ அந்த டைரக்ஷன்ல உட்காரணும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்படி போடணும், இலைய போடணும் அதுக்கு ஒரு விதி. அந்த இலையில எப்படி அந்த தொன்னை பண்ணணும் அதுக்கு ஒரு விதி. அதுல முதல்ல எதை போடணும், முதல்ல அதிகாரம் பண்ணணும் அது ஒரு விதி. யாரு பண்ணணும், அந்த சுமங்கலி ஸ்திரியா யார் இருக்காளோ ஆத்துல வைப்போ இல்ல அக்காவோ இல்ல அம்மாவோ யாரோ பண்ணித்தான் ஆகணும். இப்படி எத்தனை விதிகள் பாருங்க. இந்த விதியெல்லாம் எதுக்காகன்னா அப்பாவை உத்தேசித்து பண்ணக்கூடிய சாதம் அப்பதான் பலன் போகும் இல்லையா? அந்த மாதிரி சாப்பாடு போட்டாதான் என் அப்பாவுக்கு போய் சேரும். ஆனா சாதாரணமான பசி எடுத்துக்குங்க. இப்ப என்ன பசி ஆனதுக்கு அப்படின்னா அவருக்கு பசி போற அளவுக்கு சாப்பிடணும்ன்றது மாத்திரம் தான் நியமமே தவிர அவர் நின்றுட்டு சாப்பிட்டா என்ன, உட்கார்ந்துட்டு சாப்பிட்டா என்ன, அவர் பஃபேல சாப்பிட்டா என்ன, ஈஸ்ட்ல சாப்பிட்டா என்ன, வெஸ்ட்ல சாப்பிட்டா, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்மெட்டீரியல். இதெல்லாம் தேவையே இல்லை. அவனுக்கு பசி போகணும், அங்க அவ்வளவுதான் இன்டென்ஷன். அது திருஷ்டமான பலன். இங்க பிராந்தத்துல திருஷ்ட பலன் என்ன, அந்த பிராமண பாவம் காத்தால வந்தா நம்ம பாத்துக்கு 9 மணில இருந்து இந்த வாத்தியார் இதோட அவர் 1:30 மணி ஆகிட்டாரு. அவருக்கு பசி வந்துட்டு திருஷ்ட பலன் அவருக்கு பசி போறது, அதிருஷ்ட பலன் நீங்க அப்பாவுக்கு போறது. இதுதான் 2 பலன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திருஷ்ட பலனுக்கு நியதி கிடையாது. அவர் எப்படி வேணாலும் கடிச்சு சாப்பிடலாம், அவருக்கு பிடிச்சதுன்னா உறிஞ்சி சாப்பிடலாம், அவருக்கு பாயசம் எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிடலாம். அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது.
ஆனா இப்படி உட்கார வைக்கணும், இப்படி எள்ளு போடணும், இப்படி அச்சதை போடணும், இதுக்கெல்லாம் விதி இருக்கு. அதே மாதிரிதான் உபாசனையிலேயே உங்களுக்கு மந்திரத்தை சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் பண்ணணும்னு கேட்டவானா இப்படிதான் வைப்பேன், நாராயணானா இப்படிதான், மாதவானா இந்த வர எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு யோக சாஸ்திரத்துல நமக்கு சொல்லி கொடுத்து பெரியவர்களால பண்ணிட்டு அதை நான் திடீர்னு மாத்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேதாந்திக் மெடிடேஷனா வந்தது. ஆனா இதெல்லாம் இம்மெட்டீரியலா போயிருது. பசிக்கு போறதுக்கு எப்படி இதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பசி போறது மட்டும் தான் அப்படின்றதுக்கு போன வாரம் ஒரு கதையும் பார்த்தோம். இந்த உசஸ்தி சாக்கராயனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, ஒய்ஃபோட வந்துட்டாருல, ரொம்ப பசி ஒய்ஃபுக்கும் அவருக்கும். வந்த உடனே எங்க போனாலும் அவர் ரொம்ப பெரிய பண்டிதர், அவர் யாருன்னு தெரிஞ்சிருத்தே ஆனால் அவருக்கு மரியாதை கொடுப்பான். அன்பார்ச்சுனேட்லி அவர் காட்டுல வர்றாரு, அவரை யாருக்கு தெரிய போகுது? அங்க இருக்கக்கூடிய யானப்பாகன் ஒருத்தருக்கான், அவனுக்கு இவருடைய மகிமை எல்லாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான், அவன் பச்சிக்கு மத்தியானம் சாப்பிட்டு இருக்கான், உளுந்த வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கான். இவர் நேரம் அங்க வந்தார். வா ரொம்ப பிராணம் போறது, ரொம்ப பசியா இருக்கு, நீ கொஞ்சம் ஐயோ சுவாமி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னு நீங்க கேட்கறா, பரவாயில்ல பான்றாரு அவர். சரி இவன் சாப்பிட்டா அந்த எச்சலை அவர் கையில கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு, அப்பா அடான்னு அதை கொஞ்சம் சாப்பிட்டார். சாப்பிட்டு கொஞ்சோண்டு தன் வயிற்றுக்கு முடிஞ்சிட்டார், வேட்டியில முடிஞ்சிட்டு அவன் உடனே இந்தாங்க சாமி தண்ணி கொடுத்தான். அந்த நாய் தோல்ல ஒண்ணு வச்சுட்டு இருக்கான் அவன் தண்ணி, அதை கொடுத்தா வாண்டான்ட்டாரு. என்ன சார் நான் கொடுத்த எச்சலை சாப்பிடுறீங்க, நான் கொடுக்குற பண்ண தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், அதுக்கு நான் ரூல் எல்லாம் மீற வேண்டிய அவசியம் கிடையாது. பிராணம் வந்தது பசின்னு வந்ததுன்னாக்க எனக்கு என்ன ரூல் இருக்குன்னாக்க பசி போகணும்ன்றதுதான் அங்க எய்மே தவிர எப்படி போகணும், எப்படி சாப்பிடணும், யாரு கொடுக்கணும்ன்ற நியமங்கள்லாம் அங்க கிடையாது. அதனால அதுக்கு அது அப்ளிகபிள். இதுக்கு அந்த ரூலை நான் அப்ளை பண்ண முடியாது. அதனால தண்ணி எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கிடைக்குமோல, அது எதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி குடிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி கதைகள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பசி போகிறதுக்கு நியமங்கள் கிடையாது. ஏன்னா அதுக்கு திருஷ்ட பலன். இந்த விஷயத்துல எனக்கு அது வேணும் இது வேணும், வாழ்க்கையில நான் முன்னுக்கு வரணும், இல்ல என் பையன் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அங்க கஷ்டப்படக்கூடாது, பிதிர்லோகத்துல அவர் சௌக்கியமா இருக்கணும், இப்படி எல்லாம் நீங்க பலனை எதிர்பார்த்துட்டீங்கன்னாக்க ரூல் இஸ் மஸ்ட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உல்லங்கனம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலம் விபரீதமாக இருக்கும். அதனால ரூல்ஸோ செய்தாகணும். கர்ம விஷய, உபாசனா விஷய, இது மாத்திரம் ரொம்ப இந்த பிரவೃತ್ತಿ வச்சனாத் பிரவೃತ್ತಿ வச்சனாத் நிவೃತ್ತಿன்றது. ஆனா இந்த பிரம்ம லெவலுக்கு வேதாந்த லெவலுக்கு வந்தவன் இவன் சன்னியாசத்திலயுமா இங்க வந்திருக்கான். அவன் கையில போய் நீங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹிம். அதனால இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம்ன்றது என்னன்னாக்க, பசி எப்படி போகிறதுக்கு சாப்பாடுன்றது திருஷ்டமாக ஒரு பலனும், அதே மாதிரி உங்களுக்கு நிதித்தியாசனத்தின் மூலமாக அகம் பரமாத்மா அப்படின்ற எண்ணம் வரணுமே. ஆனால் அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் அப்ளிகபிள். இந்த விஷயத்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் சொல்றார். இந்த மூர்த்தி விஷயங்களை பண்ணும் பொழுது, சகுனமாக உபாசனை பண்ணும் பொழுது அங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய எண்ணத்தை நீங்க ஜாகிரதையா வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா. நம்ம மனசானது ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அதை நிறுத்தி என்னால ஒரு 108 தடவை காயத்ரி பண்ணா கூட முடிய மாட்டேங்கிறது. என்னுடைய மனசை நிக்கிறது ஒரு 15 ஆனவனே எங்கேயோ போயிடுது இல்லையா. பெல்லட் ஷிப்ட் ஒருத்தன் வாசல்ல வந்தானா, பேப்பர்காரன் வந்துட்டானா, அவன் வந்துட்டானா, கோப்பக்காரன் விசில் ஷிப்டானா, எடுத்துட்டு போனா, எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு ஒரு சந்தியாவனத்தை செய்ய முடியல. அங்க சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, விஜாத்திய பிரத்யேய திரஸ்காரேன, அங்கங்க புத்தி போகக்கூடாது. விஜாத்தியமான விஷயத்துல என்னுடைய பிரத்யேகம் அறிவானது போயிடுச்சுன்னா அதை தடுக்கணும், திரஸ்காரம் பண்ணணும். அப்படின்னா அதை தடுத்துட்டு சஜாத்திய எந்த ஒரு பர்பஸுக்காக நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சேன்னா, அறிவை ஆரம்பிச்சேன்னா, பிரத்யேக நான் பாட்டுக்கு ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், 108 காயத்ரி பண்ண, அதுலதான் நான் போக்கஸ் இருக்கணும். அதனால சஜாத்திய பிரத்யேக பிரவாக காரணம் இருக்கு இல்லையா, இதுதான் நிதித்தியாசனம்னு சொல்றான். இதுவும் இந்த தியானமும் ஒண்ணு மாதிரியே இருக்கு. தியானத்துக்கும் அப்படிதான் சொல்றீங்க. வேற நான் பாட்டுக்கு அம்பால நினைச்சு உட்கார்ந்து இருக்கான்னு ஆரம்பிச்சுட்டேன் பஞ்சதசி பண்ணலான்னு. இதுக்கு நடுவுல புத்தி எங்கேயோ போச்சுன்னாக்க திருப்பி அப்பப்போ எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு. அப்புறம் திருப்பி இல்ல சரியா இல்ல கவுண்ட் விட்டு போச்சு, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஒண்ணு இங்க ஏன் அப்படின்னா, இங்க பலன் நான் அந்தக்கரண சுத்தின்ற பலனை எதிர்பார்த்து நான் செய்யறேன். வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது அந்த கரண சுத்தியை நான் எதிர்பார்க்கல, அந்த கரணத்துல வரக்கூடிய ஞானத்தை எதிர்பார்த்துட்டு வரேன்.
எத்தனை உங்களுக்கு பலன் இருக்கோ அங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எங்க வெறும் அறிவு மட்டும்தான் என்னுடைய கண்ணை திறக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்க அறிவுக்கு தான் பிராதானியம். அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இவரு. அதனால இந்த அபரோட்சமாக இருக்கக்கூடிய நிச்சயம் உங்களுக்கு வரணுமே ஆனால் அந்த வியாபாரத்துக்கு என்ன அவசியம்னா பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. அதனால புனப்புனக நீங்க சிரவணம் பண்ணித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்ல போற. இத 121வது ஸ்லோகத்துல எப்படி சொன்னாருன்னு பாருங்க. அந்யதா இது விஜானைஹி திருஷ்டா தத்வேன முக்திவத். முக்தி எப்படியோ அதே மாதிரியும் தான் பசியும். பசியில எது முக்கியம்? திருஷ்டமாக அந்த பசி போகணும் சாப்பிடணும்ன்றதுதான் முக்கியமே தவிர அவன் எந்த டைரக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கான், எப்படி ஜபம் பண்ணா, எப்படி அவனுக்கு அச்சத போட, எப்படி அவனுக்கு எள்ளு போட்டீங்க, இதெல்லாம் தீசாரால் நாட் கரெக்ட். அது அதிருஷ்டம் வேணுமானா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், திருஷ்டம் வேணுமானா நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அஸ்னாதிவா அனஸ்னாதிவா புங்தேவா ஸ்வைச்சையா அந்யதா. அது இப்படியும் சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிடலாம், சிலதெல்லாம் வேண்டான்னு அவன் சொல்லலாம், அவனுடைய இஷ்டம். அதெல்லாம் இதெல்லாம் இச்சையா அந்நியதா, தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி அவன் சொன்னான். எனக்கு என பிரகாரேன எந்த விஷயமா வேணாலும். ஆனா அங்க என்ன பர்பஸ்? சுதாம் அபநீசதி. சுதா அவனுடைய பசியானது போக்கணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதுதான் முக்கியம். அதனால இந்த ஜபம் நீங்க நினைக்கக்கூடிய கர்மா விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிங்க. நான் ஒன்னும் தலையிடவே இல்லை. என்ன நீங்க என்ன வேணாலும் படிக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றீங்க. எங்க பலனை எதிர்பார்க்கறீங்க? அங்க நியமேன ஜபம் புரியாத் அகிருதௌ பிரத்யவாயதா. நியமமாகத்தான் ஜபமானது பண்ண வேண்டும். அகிருதௌ அப்படி பண்ணீங்கன்னா தோஷம் வேற சந்தேகம் இல்லையா? நீங்க இந்த உபாசனை எல்லாம் எடுத்துக்கிறதுதான் இதெல்லாம் தகராறான விஷயங்கள். எடுத்துண்டா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். எதுக்கு அது பண்ணலன்னாக்க பார்ப்போம். இங்க இந்த சன்னியாச விஷயமா இருக்கக்கூடிய வேதாந்தத்துக்கு இந்த கதையே கிடையாது நமக்கு. நீ எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுதானே உண்மை. அதனால இங்க பிரத்யவாயன்ற பயமே இல்லை. இங்க பிரம்ம சத்தியம், சத்தியமானது ஒரே வஸ்து. அது எல்லாம் அதை தவிர எல்லாமே பொய்ன்னு சொன்னா இதுல எங்கிருந்து வருது? எனக்கு பிரத்யவாயம் எல்லாம் வரதுக்கான சான்ஸே இல்லை. ஆனா உபாசனா விஷய பிரத்யவாய தோஷம் எனக்கு பயஜனகமாக இருக்கு, அங்க இருக்கு. இதெல்லாம் இல்லன்னு சொல்லல. அந்நியதா கரணே அனர்த்தா. நீங்க அந்த மாதிரி நீங்க வேற மாதிரி பண்ணீங்கன்னா இப்படிதான் ஜபம் பண்ணோம்னு சொல்லிருக்கு, இதுதான் எங்க பந்தா, இதுதான் எங்க குரு பத்ததி அப்படின்னு சொல்லினீங்கன்னா அதை நீங்க மாத்தி பண்ணீங்கன்னா அதுல தோஷங்கள்லாம் வருது. அதை ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இது எப்படின்னா ஸ்வர வர்ண விபர்யாத். ஸ்வரம் வர்ணம் இது ரெண்டும் ஸ்வரத்தோவா வர்ணத்தோவா மித்யா பிரயுக்தே வாக் வஜ்ரோ பூத்வா யஜமானஹா ஹினஸ்தே அப்படின்னு ஒரு பிரபலமான ஸ்லோகம் இருக்கு. எப்படின்னாக்க இந்த இந்திரன் இருக்கான அவன் கொஸ்டான்னு அவனுடைய பிள்ளைய இந்த இந்திரனானவன் கொண்டுட்டான். கொண்டு விட்ட இந்த கொஸ்டா என்ன பண்ணா யாகம் பண்ண ஆரம்பிச்சான். என்னுடைய பையனை கொண்ட அந்த இந்திரனானவனை நான் கொண்டுவினேன் அப்படின்னு சொன்னேன். இந்திர சத்ருன் வர்தஸ்வ அப்படின்னு டெய்லி ஜபம் காத்தாலையும் சாயங்காலமும் நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்கேன். இந்த இந்திரனான என்னுடைய சத்ருவானது சத்ருவை கொல்லட்டும். இந்திர சத்ருன் வர்தஸ்வன், அந்த சத்ருன்ற பதத்துல உதாத்தம் அது சத்ருன் வர்தஸ்வ அப்படின்னு அவன் பண்ணிட்டு இந்திரன் ஆகிய சத்ருவானவன் போகட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த கர்ம விஷயம் உபாசனா விஷயம் எல்லாம் மனசுக்கு ஆயாசமானது. இட் cannot be helped. அது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு இந்திர சத்ருன்னு சத்ருவை கொஞ்சம் அனுதாத்தமா சொல்லிட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இந்த அசகு பேசாம இருந்திருக்கலாம். இப்போ இந்திரனுக்கு சத்ரு போகணும்னாக்க இவன் தான் இந்திரன் சத்ரு, இவனே அதை யாக முடியும்னு போயிட்டான். ஏன்னாங்க இந்த ஸ்வரத்தை அதுக்கு ஒழுங்கா சொல்ல வேண்டிய ஸ்வரத்தை தப்பா சொல்லுவானே, வேத மதத்தை அது கிட்டக்க போகாம இருக்கலாம். இல்ல அதை உதாத்தமா சொல்லணும் அனுதாத்தமா சொல்லணும்ன்றதெல்லாம் தெரியாது. இந்த அர்த்தமே மாறி போயிடுறது. ஒரு மந்திரத்தை சொல்லலாம்னாக்கா இது இப்படி சொன்னாதான் அது புரியும். தக்காலம் ஜகத்துனாக்கா அந்த காவை மேல சுத்தா ஜகத்துன்னு ஏதாவது படிச்சுட்டான்னு வச்சுக்க, காக்கு பயிலா காவை படிச்சா ஜக்கத்துன்னு படிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. ஜகத்துன்னு ஸ்வரத்தை மாத்தி சொன்னாலும் வர்ணமும் தகராறு ஸ்வரம் தகராறு இப்படி எல்லாம் படிப்பானே, அது இருக்கிற பிரச்சனையை சம்பாதிப்பானே. அதனால ஒழுங்கா அத்தியனம் பண்ணி பண்ணலாம். இல்லன்னாக்கா அவளா பண்ணாக்க இதுல அனர்த்தங்கள் தான் வரும்.
அப்படி இல்லை. சிலப்ப இதுல நம்ம என்ன வேதாந்தமா பார்த்து நம்ம என்ன சொல்றோம், இல்லப்பா ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்க ஊர்ல என்ன பண்ணாங்க, இந்த அதிருத்தம் பண்ணாங்க. பண்ணி எல்லா பிராமணாலும் வந்து சொன்னாங்க. அதுல என்னன்னா தமிழ் புக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் போய் சொல்லிட்டு இல்லாம சொல்லிட்டு பண்ணிவிட்டாங்க. இதுல என்ன ஒப்பீனியன் பாருங்க, டிஃபரன்ஸ் வருது. அங்க வந்து ஈ பாலசுப்ரமணிய சாட்சிகளை போய் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. இந்த பாருங்க, இப்படி எல்லாம் தப்பா பண்ணீங்கன்னா ஊருக்கே நான் இப்படி எல்லாம் பேசாதீங்க, பேசாதீங்கன்னாக்க அதனாலதான் நல்லது. நீங்க பாட்டுக்கு தப்பா சுவாசத்தை பண்ணிட்டு 100 பேர் சொல்லி கேட்கிறவாளுக்கு காதுக்கு அசக்கியமா இருக்கு, ஊருக்கும் கெடுதல். இப்படி எல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பிரச்சனை வருதா இல்லையா? ஒரு குரூப் இப்படி சொல்றாரு, ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, சார் பாவம் அவர் சொன்னது தப்பு சார், என்ன எவ்வளவு பேர் சின்சியரா 5 மணிக்கெல்லாம் வந்து எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க, அந்த சின்சியரிட்டிக்கு தானே சார் பலன். என்ன இவங்க வந்து வைதிகான்னு நீங்க சொல்றீங்க, அவெல்லாம் எங்க வந்தா? பாதி பேர் வந்து 11 மணிக்கு ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், காத்தால காது குத்தான்னு அவன் போயிட்டு வந்ததே 11 மணிக்கு. ஒரு வாத்தியாராவது சின்சியரா வந்து 11 நாள் உட்கார்ந்தாங்க. ஒருத்தம் கூட 11 சாட்சிகள்ல 11 பேர் 11 நாளும் வந்த மாதிரி கணக்கே இல்லை. இப்படி இருக்கு. இத மாதிரி நீ பண்றதை விட அந்த மாதிரி பண்றது எவ்வளவு வசதி இப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. என்ன ஒண்ணுனாக்க இது 2 ஒப்பீனியன். ஏன் 2 ஒப்பீனியன் வருதுன்னா, இந்த கர்ம உபாசனா விஷய இந்த சண்டை இருந்து கொண்டேதான் இருக்கும். இதுக்கு வந்து பதிலே கிடையாது. ஆனா இந்த ஞானம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உபனிஷத்துன்னு வந்துருச்சுன்னா இதுல நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன ஈசாவாசியம் சொல்லுமோ அதான் கடோபனிஷம் சொல்லும், அதேதான் கேனோபனிஷம் சொல்லும், அதேதான் பேதாஸ்வரோபனிஷம் சொல்லும், அதேதான் பிரேதாரண்யம் சொல்லும், அதேதான். அதனால ஞான விஷயத்துல சந்தேகம்ன்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிரம்மன் தெரியல, உங்களுக்கு பிரம்மன் தெரியணும், 2 தான் இங்க. அந்த 2 உண்மையானது கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்க அதிர்ஷ்ட பலன் நமக்கு தெரியல. இதனால வந்து அவ சொன்னது ரைட்டா, இவா சொன்னது ரைட்டா, சின்சியரிட்டிக்கு தான் பலனா, பாவம் அந்த மாதிரி சின்சியரா ஜெபம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வருமா, என்ன சின்சியரா சரியா பண்ணலன்னா தப்பு. சூடு என்ன சார் அக்னியானது, நீங்க தொட்டா ஒரு மாதிரி அவ தொட்டா ஒரு மாதிரியான சுடுறது சுட்டுதான். இந்த பிரச்சனை எல்லாம் இந்த உபாசனை கர்மால வரும். ஞானத்துல இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திருஷ்ட பலனாக இருக்கக்கூடிய காரணத்தினால். அந்நியதா அகரணே அனர்த்தா. அந்நியதா வேற மாதிரி இதை பண்ணீங்கன்னா பிரத்யவாயம் வேற, அனர்த்தம் வேற வந்து சேருது பாருங்க. சும்மா இல்லாம இவன் தப்பா பண்ணான்னாக்க அனர்த்தங்கள் வேற வருது. ஸ்வர வர்ண விபரியா, ஸ்வரத்திலேயோ வர்ணத்திலேயோ விபரியம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு விபரீதமாக அவன் பண்ணிவிட்டானே, ஆனால் இதனால யார் அஃபெக்ட் ஆக போறான்? அவன் தானே அஃபெக்ட் ஆக போறான். இப்படி இருக்கு. இதெல்லாம் கர்ம உபாசனா விஷயத்துக்கு ரைட்டு. ஆனா எங்க வேதாந்தத்துக்கு இது கிடையாது. ஏன்? சுதேவ திருஷ்ட பாதா கிருதே விபரீதாச்ச பாவனா ஜேயா கேனாபி உபாயேன நாஸ்தி அத்ர அனுஷ்டிதே கிரமஹ. இது பாருங்க, சுதாயிவ திருஷ்ட பாதா. இங்க பசியானது எப்படி தெரியுமா? விபரீத பாவனா. விபரீத பாவனான்றது பசி மாதிரி. இந்த விபரீத பாவனை உங்களுக்கு எப்ப போகும்? வேதாந்தத்தை கேட்க 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 இந்த விபரீத பாவனையானது போகும். நீங்க உடனே நினைச்சுட்டே நம்ம தான் சத்தியம், இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு, இது ஒண்ணுதான் இங்க தேவையே தவிர இந்த டைரக்ஷன்ல உட்காரு, அந்த டைரக்ஷன்ல உட்காரு, சேர்ல உட்காரு, கீழே உட்காரு, இதெல்லாம் இம்மெட்டீரியல். இங்க எப்படி திருஷ்டபாத விபரீத பசிய போல தெரியக்கூடியது திருஷ்டபாத ஆக்கிருதம். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய கருதலை செய்யறது இந்த பசியானது. அதை எப்படி போக்கலாம்? ஜெயா கேனாபி உபாயன. இதை எப்படியாவது ஜெயிக்கணும்னா பசிய போக்குறதுக்கு என்ன ஜெயிக்கணும்? நீங்க சாப்பிடணும், அவ்வளவுதான் இங்க வேலை. அதனால நாஸ்தி அற்ற அனுஷ்டித்தே கிரமா. இந்த அனுஷ்டானம் கிரமம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பசிக்கு என்ன பிடிக்கிறதோ அதை சாப்பிடுங்க. ஆனா பசி போகணும்ன்றது கிரைட்டீரியா தவிர எப்படி சாப்பிடணும்ன்றது புண்ணியமோ பாவமோ அதுல வந்துட்டுன்னா கிரைட்டீரியன் வந்துடும். இல்ல, இது 2 இங்க கிரைட்டீரியனே கிடையாது. பசி போகணும்னு சொன்னா இதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொன்னார். உபாயம் பூர்வமே ஓக்தா. சரி சரி, இதுக்கு என்ன உபாயம் புரியுது? பசி போற மாதிரி இருக்குன்றீங்க, திருஷ்ட பலன் இருக்கு, பிரம்மாபியாச ரூபம். பிரம்மாபியாச ரூபம் என்ன அப்படின்னா உபாயா பூர்வமேவ உக்தா. முன்னாடியே நான் சொல்லிவிட்டேனேப்பா, 106வது ஸ்லோகத்துல சொன்னேனே. என்னது? தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். தச்சிந்தனம் அதையே நினைத்து கொண்டிருங்க. வேதாந்தத்துக்கு ராசியே நினைச்சுட்டு இருக்க. தற்கதம் அதையே 4 பேரோட பேசிட்டே இருங்க. அதை பற்றியே பேசிட்டே இருக்கணும். அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வேதாந்திக் ஐடியாஸையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டே இருக்க.
அந்யோன்யம் தற்பிரபோதனம். நீங்க பார்த்தா அதை பத்தி அங்க அப்படி சொல்லியிருக்கு, இங்க அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. ஏதத் ஏகபரத்துவம் ச, இப்படி ஒரே விஷயத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாலே இது மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம் விதுபுதாக. இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் என்று புதராக புத்திசாலிகள்லாம் சொல்லி இருக்கார்கள். அப்படி சொன்னேன் உபாயா பூர்வமேவ உக்தா, முன்னாடியே இந்த உபாயங்களை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். தச்சிந்தா கதனாதிகா, தச்சிந்தனம் தற்கதனம் என்பதன் மூலமாக நான் முன்னாடி சொன்னேன் 106வது ஏததேக பரத்வேபி. அது எப்படி இருக்கு? ஒரே சிந்தனையா இருக்கணும், ஜீவனம் பிரம்மமும் ஒண்ணுன்னு. இப்போ ஒருத்தர் ஒரே சிந்தனையா இருக்கணும்னா அந்த தியானமும் அப்படித்தானே இருக்கு. அம்பாளை நினைச்சு நான் பண்ணிட்டே இருக்கேன்னாக்க அதை விட புத்தி போச்சுன்னா திருப்பி நான் வரணும். அதே மாதிரி தானே நீங்க சொல்றீங்கன்னா இங்க ததேக பரத்வேபி நிர்பந்தா நகி தியானவத்து. இங்க அந்த நிர்பந்தம் கிடையாது. நடுவுல போச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, போனது கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணுங்க. அதனால பயந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ஜபத்தை. இல்லையா? அங்க யாகத்துல என்ன பண்ணாரு, நான் ஒரு யாகம் போயிருந்தேன். இந்த வாஜ்பாய் யாகத்துல அவர் பண்ணவர் 72-75 வயசுல ஒருத்தர், அவர் தான் அத்வையம். அவர் என்ன பண்ணாரு, ஜலத்தை எடுத்துன்னு ஒரு இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது ஒரு டிராப் ஜலம் கீழே சிந்திட்டு உடனே பிரம்மா ஸ்டாப் பண்ணிட்டார். காத்தால இருந்து இது நடந்தது ஒரு 7-8 மணிக்கு. பாவம், காத்தால இருந்து நடந்துருக்கு 8 மணி வரைக்கும் அவர் நான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிராப் கீழே வந்ததுன்னா கூட முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இதுல. they are playing with the life of a goat. இது ஏதாவது பண்ணீங்கன்னா அது கொலைக்கு சமானமா ஆயிடுமா? இல்லைன்னாதான் உங்களுக்கு பிராமணத்துவ சித்தி வரும். அதனால காம்ப்ரமைஸா பண்ணுவோம். இப்பவும் யாகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நம்ம ஆத்துல எல்லாம் இந்த மாத்த ஹோமம் எல்லாம் பண்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணா, அப்படியா ஆத்துல இல்லையா, சரி பரவாயில்ல நீங்க கொஞ்சம் கற்பூரத்தை போடுங்க, கொஞ்சம் இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் அலோடு. அங்க யாகத்துல அதெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. திருப்பி ஆரம்பி முதல்ல இருந்து. அவன் 5 நாளா வெண்ணைய தடவிண்டு எஜமானனும் பத்தினியும் அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கா. இல்ல முதல்ல இருந்து பண்ணணும்னா உங்களுக்கு என்னாச்சு, அன்னைக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் போச்சு இல்லையா, 12 மணி வரைக்கும் போகும். ஏன்னா இந்த காம்ப்ரமைஸ்ன்றது அங்க பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம். அங்க ரிச்சுவல் சமாச்சாரத்திலேயே உபாசனா சமாச்சாரத்திலேயே நீங்க தப்பா எடுத்தேன்னாக்கா உங்களுக்கு நடுவுல பாதியில எங்க விட்டேன்னு தெரியலன்னாக்கா என்ன அர்த்தம், நீங்க பூஜை பண்ணிட்டே இருக்கீங்க, அதை நகர்த்திட்டீங்க, நீங்க விசேஷரிக்க பாசனாக்கா என்ன அர்த்தம்னா முதல்ல இருந்து பண்ண இதெல்லாம் ஒம்பான சமாச்சாரங்கள் இதெல்லாம். ஏன்னா அப்படி பண்ணலன்னாக்க அது பலன் நீங்க பண்ணது பிரயோஜனம் இல்லாம போறது இல்லையா. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஆசனம் வந்துட்டுன்னா ஆசனத்தை நகர்த்திட்டீங்கன்னா கிடையாது, ஆசனம் நகர்த்தி போய் முதல்ல இருந்து பண்ணு அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அங்க நிபந்தனங்கள்லாம் இருக்கு. கபாபாசனத்தை ஏதத் ஏக பரத்வே அபி, இதுவும் ஏகாகிர சித்தியா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா நினைக்கிறீங்க. அங்கேயும் அம்பாள் தான் ஒசத்தி, அம்பாளை தவிர எதுவும் இல்லைன்னு. ஆனா அது மெடிடேஷன், அது தியானத்துக்கு வருது. அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள், இங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல. அதனால ஏதத் ஏக பரத்வே அபி, இதுவும் அதே மாதிரியே உங்களுக்கு தோணினாலும் இங்க நிபந்தனா நிர்பந்தா, இங்க பந்தம்ன்றதே கிடையாது. நீங்க என்ன இன்னைக்கு சரியா பண்ணல, நாளைக்கு காத்தால எழுது நன்னா பண்ணுங்க, நன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் போயிடுச்சு, பாதியில வேலை வந்துட்டு போயிட்டீங்கன்னா ஒன்னும் கவலை இல்லை, அடுத்த நாள் வாங்க திருப்பி அங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு மனசு கஷ்டம் ஏற்படும், ஐயோ நான் சரியா பண்ணலையே, இது விட்டு போச்சு, இதெல்லாம் ஏன்னா பலனை உத்தேசித்து பண்ணா ப்ராப்ளம்ஸ். இங்க இங்க திருஷ்ட பலன் உங்களுக்கு புரியணும்ன்றதுதான் பலன். இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரியும், அவ்வளவுதானே. அதனால நீங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் நிர்பந்தா நகி தியானம், அதனாலதான் இது தியானத்தோட நீங்க சேர்க்காதீங்கன்னு சொல்றேன் நான் அப்படின்னு கிளியர் கட்டா இவர் சாதாரண மெடிடேஷனையும் வேதாந்திக் மெடிடேஷனுக்கும் ஒரு பேதத்தை நமக்கு காமிக்கிறார். ரொம்ப இதெல்லாம் யாருமே சொல்ல முடியாத விஷயங்கள். அவர் தைரியமா வித்யாரண்யர் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். இங்க அறிவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸே தவிர உபாசனையில பலன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிர்பந்தமே இங்க கிடையாது, நீங்க பண்ணித்தான். எப்படி மூர்த்தி பிரத்யய சாந்தியம் அஞ்ஞான் அந்தரிதம் தியஹ தியானம் தத்ர அதி நிர்பந்தஹ மனசஹ சஞ்சலாத்மனஹ. மூர்த்தி பிரத்யய சாத்தியந்தம், மூர்த்தி பிரத்யய சாத்தியந்தம்னா பாருங்க,
ஒரு மூர்த்தியை பிரத்யேகமான அறிவு, ஒரு மூர்த்தியை மனசுல வச்சிருந்து அது என்ன பண்ண சாந்தியம்னா சந்தத பாவம் சாந்தியம், அதையே நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையா? அதான உபாசனை. நீங்க கணபதி பத்திரத்தை பண்ணீங்கன்னா அந்த கணபதியை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த மனசு திடீர்னு அம்பாள் கிட்டயோ சுப்பிரமணியம் கிட்டயோ போக முடியாது. யாராச்சுக்கிட்டே போனான்னாக்கா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். மூர்த்தி பிரத்யேக சாந்தியம் அஞ்ஞானே அந்தரித்தம் தேகா. அந்தரித்தம், அந்தரம்னாக்க கிராமாந்தரம், இதை விட வேறானது. அந்தரித்தம்னாக்க வேறான, அந்நிய அந்தரித்தம், இதை விட வேறான ஒரு எண்ணமானது உங்களுக்கு தீயகா புத்தியில வரக்கூடாது. நோ அதர் தாட் யூ ஷுட் என்டர்டெயின், ஒன்லி திஸ் தாட். இதை தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தியானம்னு பேரு இல்லையா? மூர்த்தி பிரத்யேக சாந்தியம் அஞ்ஞான் அந்தரித்தம் தியகா தியானம், இதுக்கு பேர் தான் தியானம்னு பேரு. தத்ர அதிர் நிர்பந்தா, இங்க அத்திர நிர்பந்தா பந்தமானது இருக்கு. இந்த தியான விஷயத்துல உங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கு. மனசு அந்த தியான பொருள்லயே வைத்துக் கொண்டிருக்கணும். அதை வச்சு போச்சுன்னாக்க தப்பு அப்படின்ற ஒரு நிர்பந்தம். அது எப்படி அதி நிர்பந்தம்? இது வெரி டிஃபிகல்ட். இது உங்களுக்கு நிச்சயம் இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தப்பா பண்ணீங்கன்னா தப்பா தான் பலன். அதி நிர்பந்தமாக இருக்கு இங்க. மனசா ஏன் மனசானது சஞ்சலாத்மனகா, ரொம்ப மனசு சஞ்சலமா இருக்கிறதுனால இது நிறுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல சஞ்சல சுபாவம், மைண்ட் இஸ் மங்கி இல்லையா? அது எல்லாம் இந்த சுபாவம், சஞ்சல சுபாவம் மனசுக்குன்றது சுவாபாவிகமா இருக்கு. அது யாரு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனசுக்கு சஞ்சலம் வந்துச்சுன்னா அவனுடைய, அதனாலதான் நம்ம சொல்றது யாராலையுமே சரியா பண்ண முடியுமான ஒரு உபாசனைய யாராலையும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவளுக்கு வேற வேற என்ன இருக்கு இல்லையா? குரு இருக்காரு, சாமி இருக்காருன்னா அவருக்கு வேற, ஐயோ இங்க ஆசிரமத்துக்கு இதுக்கு வருவாரு, ஒரு விஐபி வருவாருன்னா அவருக்கும் புத்தியானது பண்ணிட்டே இருக்கும் போது நான் நிறுத்த முடியுமானே? நமக்கு ஆபீஸ் வேலை வந்து சேரும், எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. நோபடி கேன் எஸ்கேப். ஏன்னா மனசு பை நேச்சர் இட் இஸ் லைக் தட். இந்த விஷயமானது கீதையில அர்ஜுனன் கேட்கறான், அவரை கிருஷ்ணரை பார்த்து கேட்கறான். அப்ப 6வது ஸ்லோகத்துல, எப்பா நீ சொல்றதெல்லாம் தியானம்னு சொல்ற ஒரு பக்கம், ஒரு பக்கத்துல பிரம்மாபியாச ரூபமா 5வது ஸ்லோகத்துல சொன்ன என்ன அனன்ய பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ற, ஒரு பக்கம் தியானம் பண்ணணும்னு சொல்ற. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாம் மனசுல நடக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே. அதனால சஞ்சலம் விஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் சத்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ துஷ்கரம். இது எவன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குப்பா இது. சஞ்சலம் ஹி மனஹா, மனசுல என்ன சஞ்சலம் தான். இதுவா அதுவா, அதுவா இதுவான்ற ஒரு கேள்வி நம்ம என்னதான் பேசிட்டே இருந்தாலும் திடீர்னு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துட்டுனாக்க எல்லாருடைய மனதை இப்ப மாறி போயிடும் இல்லையா? திடீர்னு சாமி போற சத்தம் வந்துதான் இருக்காங்க. என்னதான் கிளாஸ் கேட்டுட்டே இருந்தா சொல்றவங்களா இருக்கட்டும், கேட்கறவங்க சாமி போறதுக்கு போதுக்கு அப்படின்ற ஒரு புத்தி வராம இருக்குமா? சஞ்சலம் மனக்கு இல்ல, மனக்கு வரதான் வந்தோம். அது எப்படி வருது அப்படின்னா பிரமாதி, அது நம்மளுடைய குழம்பி விட்டுறது நம்மளுடைய அபியாசத்துல. அப்புறம் திரும்பி பார்த்தா என்ன சொன்னார் அப்படின்னு புரியல நமக்கு. அன்னைக்கு கிளாஸே போயிடுறது இல்லையா? பிரமாதி குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதுவும் எப்படி இருக்கு? பலவத்து திருடம், ரொம்ப பலமா அதை திருப்பி அதை எடுக்கணும்னு நினைச்சா கூட அங்கேயே என்னமோ ஐயோ அவர் வேற வரேன்னு சொன்னாரு, அவர் சாமி பார்த்து நின்று இருப்பாரா, அப்படியே அந்த அசோசியேஷன் தாட்டு போயிட்டு இங்க கிளாஸ் போயிடுது இல்லையா? அது எப்படி இருக்கு? அங்கே திருப்பி என்னுடைய மனசை இழுத்துடுவான்னு நீங்க சொல்றீங்க. நீங்க விஜாத்திய பிரத்திய திரஸ்காரன சஜாத்திய பிரத்திய பிரவாகம், என்ன பிரவாகம்? ஒரு பிரவாகம் பரமா அங்கேதான் புத்தி போயிருது. அதனால பிரமாதி அது பலவத்தா இருக்கு, திருடமா இருக்கு என்னுடைய மனச. அதை போய் சத்தியாகம் நிகிரகம் பண்ணிய அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதோ, அதை திருப்புறதுன்னு நினைக்கிறதோ, இது எப்படி இருக்குன்னா வாயோரிவ துஷ்கிருதம். இப்படி எப்படி இந்த காத்துல அடிச்சுட்டு போகும்போது நமக்கு காத்தை கட்டுப்படுத்துறது எவ்வளவு சிரமமோ, அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? காத்து அடிச்சதுனாக்க இல்ல, போனதுதான் சுனாமி வந்ததுன்னா இது எப்படி நம்ம கண்ட்ரோல் இருக்கு? அத மாதிரி தான் இருக்கு என்னுடைய மனசு என்னுடையதா இருந்தாலும் என்னால அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காத்தால 5 மணி 2:30 மணிக்கு எழுந்துக்கணும்னாக்க 2:30 மணிக்கு எழுந்துக்க முடியலையே இல்லையா? அலாரத்தை தானே நான் நம்ப வேண்டியிருக்கு. என்ன படிக்க என்ன பிரயோஜனம்? அலாரம் இல்லாம 2 மணிக்கு எழுந்துக்கணும் நான் சொன்னா என்னோட மனசு தானே. என்னுடைய மனசு என்ன? அந்த கரணம்னு சொல்றீங்க. அந்த கரணம்னா என்ன அர்த்தம்? மை இன்ஸ்ட்ருமெண்ட். என்னுடைய கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்.
எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா எனக்கு கண்ட்ரோல் இல்லையா? நான் கார்ல போனேன்னாக்க நான் சொல்ற மாதிரி தானே ஸ்டேரிங் கேட்கணும். நான் ரைட்ல திரும்பணும்னா அது ரைட்ல திரும்பணும், நான் லெப்ட்ல திரும்பினா அது திரும்பலன்னா என்ன அப்ப என்னுடைய கார் நினைச்சு பாருங்க இல்லையா? அது மாதிரி தானே என்னுடைய மனசும் காரணம். நான் சொன்னதை நான் 2:30 மணிக்கு எழுந்துக்கோன்னா நான் 2:30 மணிக்கு எழுதுக்கணும். அது இப்ப எழுதுக்க மாட்டேங்கிறத என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்டான். கரெக்டுப்பா நீங்க சொல்றதுல, ஆனா முடியலையே என்ன பண்றதுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஒண்ணு கவலைப்பட, அபியாசேனத்து கௌந்தேயா வைராகியனச்ச கிரிக்கத்தை. அது கொஞ்ச நாள் பிரம்மாபியாசம் பண்ணிட்டே இருந்தனாக்க எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான். இது என்ன உனக்கு மொத்தம் என்ன சத்தியம், நீ சொல்றது கரெக்ட், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை, ஆனா அபியாசத்தினாலதான் இது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். இவர் என்ன பண்ணார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான்னு பகவத்கீதையில ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். இப்ப இவருக்கு இந்த யோக வசிஷ்டத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகமா எடுத்த தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் யோக வசிஷ்டத்தினுடைய ஸ்லோகம். அது அகேந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் இவர். சொன்னார், அப்யப்திபானாத் மஹதா சுமேரு உன்மூலநாதபி அபி வன்னி அசனாத் சாதோ விஷம சித்த நிகிரஹ அபி அப்தி பானாத். அப்படி பிடிக்கணும். மகதஹா அப்தி, பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. பெரிய சமுத்திரத்தை போய் யாராலையாவது குடிக்க முடியுமா? ஆனா குடிச்சார் அப்படின்னு அகஸ்தியர் குடிச்சார்னு ஒரு புராணத்துல இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அகஸ்தியர் ஒரு பிராமணர் சமுத்திர ஜலம் முழுக்க குடிச்சுட்டார். குடிச்சிட்டு ஊருக்கே ப்ராப்ளம் வந்துட்டு அப்புறம் அவரை போய் கேட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டு விட்டார் அப்படின்னு இருக்க. இது இதெல்லாம் எக்ஸம்ஷன் கேஸ்ல வேணா பண்ணலாம். நம்மள மாதிரி அதை எப்படி சொல்லியிருக்குன்னா, அங்க அந்த அகஸ்தியரை பிராமணஹா அவர் என்ன அப்திபானம் அப்தி முழுக்க குடிச்சுட்டார் பிராமணன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்றதுக்காக எல்லா பிராமணனும் அது மாதிரி எல்லா கடல் நீரையும் குடிக்கணும்னு நான் ஒரு ரூல் போட முடியுமா? அவர் ஏதோ பண்ணாரியா ஒரு எக்ஸம்ஷன் இல்லையா மாதிரி இருக்கு. அது வாஸ்ட் ஓஷனா இருக்கு. அதை போய் எப்படி அவர் முழுக்கியும் அவர் மகதஹான்னாக்கா பெருசு, அப்தினாக்கா ஓஷன், மகதஹா அப்தி வாஸ்ட் ஓஷனை அவர் பானம் பண்ணினார். அவர் பண்ணார் யாரு? அகஸ்தியர் அப்படின்னார். ரெண்டாவது, சுமேரு உன்மூலனார் அபி, மேருமலையே அவர் பேர்த்து எடுத்துட்டார். கைலாசத்தை பேர்த்து எடுத்து ராமன் என்ன பண்ணா தபஸ் பண்ணான்னு இருக்கு இல்லையா ராமாயணத்துல. அவர் கைலாசம் மலையையே அவர் பண்ணிட்டார். அப்புறம் அவனால தூக்க முடியல. அவர் ஒரு கால அழுத்தினார். அது நம்ம கிருபானந்த வரையான்னு சொல்ல, அவனுடைய கையில இருந்த பலம் லாஸ் ஆயிடுச்சுப்பா, அதனால அதுக்கு கைலாசம் அப்படின்னு ரொம்ப அழகா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு. அவன் என்ன கைலாசத்தையே தூக்கினா, அவர் காலை அழுத்தின உடனே இவனால தூக்க முடியல, அதனால இவனுடைய கை பலமானது லாஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் அதுக்கு கைலாச பருவதான் பேரு. இப்படி கைலாசத்தை தூக்கினான்னு ஏதோ ஒரு எக்ஸம்ஷன். ராவணன் தூக்குவான், நம்மளால எல்லாம் அது முடியாது இல்லையா? சுமேரு உன்மூலனாதபி அப்படி வன்னிய அசனாத். யாராவது நெருப்ப சாப்பிடுவானா? இந்த வித காட்டுறவெல்லாம் சாப்பிட்டு வெளியில விடுவான் பாருங்க, அந்த மாதிரி யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிட்டதா புராணத்துல எங்கேயோ இருக்கு. அக்னி எல்லாம் சாப்பிட்டு விட்டாரோ தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இது எப்படி ஒரு வாஸ்ட் ஓஷனுடைய தண்ணி முழுக்க குடிக்கிறதுன்றது இம்பாசிபிளோ, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்க, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். சரி, சுமேரு உன்மூலனார், சுமேருவை போய் உன்மூலமா எடுக்க முடியுமா? மூலத்தோட அப்படி பேசி மேல் நோக்கி, உண்ணுன்னா உத்துன்னா மேல தூக்குறது, மூலனா வேரோட தூக்குறதுன்றது நடக்குமா? நடக்காத காரியம். என்ன, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்புறம் பிரம்ம வன்னிய அசனாத் அபி, வன்னிய அசனாத் இல்லையா? ஆனா இந்த மூணுத்தை விட அபி, இந்த மூணுத்தை விட கஷ்டம் என்ன தெரியுமா? ஹே சாது புரிஞ்சுக்கோ, இத விஷமஹா சித்த நிகிரஹா, உங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுன்றது அவ்வளவு கஷ்டம்பா. எப்படி நீங்க ஒரு கடல் நீரை குடிக்கிறது கூட பரவாயில்ல, அது ஏதோ ஒரு நாள் பண்ணிவிடலாம். நீங்க நீங்களும் ராவணன் மாதிரி ஆகி ஒரு நாள் நல்ல சிவ உபாசனையை பண்ணி ஒரு நாள் ஒருவேளை சுமேருவை கூட தூக்கலாம், ஒரு நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இந்த மனசை நிகிரகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு புராணங்கள்லயே சொல்லிருக்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனசை அடக்கிறதுன்றது ரொம்ப சிரமம்.
அது கூட பண்ணிடலாம், இது பண்ணினா மனசு அவ்வளவு கஷ்டமா இது பண்றது அப்படின்னாரு. அதை எப்படி பண்றது? கதனாதௌன நிர்பந்தா சிங்கலாபத்தேஹவத். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் சொன்ன உடனே நீங்க போய் ஆமா அதனால நீங்க பண்ணவே முடியாது, தியானமே பண்ண முடியாது, நமக்கு ஏன் நிதித்தியாசனம் எங்க இருந்து வரப்போகுது, நான் எங்க இருந்து ஜீவாத்ம பாவம் வரப்போகுதுன்னு நினைச்சுப்பீங்க. இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அதெல்லாம் அவளுக்கு யாரு உபாசகர்கள் தியானம் பண்றவா அவளுக்கு எல்லாம் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவெல்லாம் ஆஹான்னு பண்ணிடுவாங்க. உனக்கு அங்க என்ன தெரியுமா பிரச்சனை? கதனாதௌன நிர்பந்தா. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் அங்க பெருசுக்கு சொன்ன மாதிரி நான் சொல்றேன். கை காலு எல்லாத்தையும் கட்டி போட்டான், ஆனாலும் உங்களால பேச முடியாதா? சிம்பிளா பேச முடியாதா? நீங்க இந்த மனோகர எல்லாம் பண்ண மாதிரி கட்டினா கூட நிறைய டைலாக் பேசுவேன் நானு. அந்த மாதிரி நான் வேதாந்தி படிக்கிறதுனால நீங்க எங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இது எல்லாத்துல இருந்து வெளியில தப்பிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல வர. கதனா அதவுன நிர்பந்தா. இந்த பிரம்மத்தை பத்தி பேசுறதுல உங்களுக்கு என்ன நிர்பந்தம் வந்துருச்சு? கிளாஸுக்கு வரதுல என்ன நிர்பந்தம் உங்ககிட்ட? நான் என்ன எதிர்பார்த்தேன்? வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது எனக்கு வேண்டியது உங்களுடைய மைண்டு, 2 காது. இதை தவிர ஏதாவது ரூல் போட்டேன்னா அது பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா, இதை கையில ஜலத்தை எடுத்துட்டு வா, 4 தடவை ஆச்சமனம் பண்ணு, சதுராயனை போய் பண்ணியா, இல்ல சாதுர்மாசியம் எல்லாம் பண்ணியா, இதெல்லாம் அதெல்லாம் யாரு கேட்டனா பணம் வேணும்னு நினைக்கிறானோ அவன் பண்ண போறான். உமக்கு வேண்டியது பிரம்மத்தை வேண்டிய உமக்கு எதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? நீங்க எவ்வளவு பேர் கட்டினாலும் காது இருக்கு இல்லையா, 2 பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா உங்களுக்கு வரும், நினைக்க முடியுமா இல்லையா? உங்களுக்கு யூ ஆர் நாட் பாதர்ட் பை இல்லைன்னா போட்டான் மனசு அப்படிதான் வெளியில போகும். திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து அது வந்துட்டு போறது, அவ்வளவுதான். அதை விட்டீங்கன்னா தானே செட் ஆயிடும். நீங்க போய் அது மனசு போச்சு, ஐயோ நான் ஜபம் போச்சே, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், இதெல்லாம் எதுக்கு நமக்கு? போனா போட்ட திருப்பி வர போறது என்ன? மனசுன்னா அப்படித்தானே இருக்கும். ஆகையினால கதனாதௌன நிர்பந்தா சிங்கலாவத் பத்த தேகவத். இந்த சங்கிலியினால கட்டுண்ட தேகம், சிங்கலா அப்படின்னாக்க கட்டு, சங்கிலி போட்டு சங்கிலியினால கட்டுப்பட்ட தேகமாக இருந்தாலும் பத்த தேகவத்து. கதனாதௌன நிர்பந்தா. அவன் ஒரு ராஜா என்ன பண்ணா, நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தான். அவனை என்ன பண்ணாங்க, இந்த திருடர்கள்லாம் அவனை தூக்கின்னு போயிட்டாங்க. அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு அவனை தூக்கி இதுல போட்டு போயிட்டாங்க. அவன் அங்கேருந்து அங்க ஐயா ஐயான்னு கத்திட்டே இருந்தான். அது போனவன அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், அந்த பக்கம் வந்தார். என்ன பண்ண, இந்த மாதிரி திருடங்கள்லாம் எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டு போயிட்டாப்பா, நான் எப்படி போறது, எந்த ஊருக்கு போறது, நான் இந்த தேசத்துக்கு சேர்ந்தவன் அப்படின்னா. ஒன்னும் கவலைப்படாத சாமி, இப்படி போன அங்க இருக்கவன் சொன்னா வந்துட்டான் இல்லையா, அவ்வளவுதானே. சிம்பிள். அந்த மாதிரி என்ன இந்த சம்சாரம் எல்லாம் போட்டு கட்டி போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப போட்டான். யாரோ ஒரு குருவானவர் வந்தாரு, அதெல்லாம் போனதுதான் எல்லாம் நல்லதுக்குதான், அது இருந்ததுதான் போனோம் அப்படி சொன்னாக்க வேதாந்த கிளாஸ் அவங்க வெளில சொன்னா அடிப்பான். என்ன நல்லது, நீங்க தப்பா சம்பாதிச்சு 20 லட்சம் ரூபாய் உலகத்துல களவு போச்சுதான் நல்லது தானே, இனிமேல் பட்டாலும் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு சொல்லாம போய் தொந்தரவு ஒரு வாட்டி நீங்க போய் கையெழுத்து போட்டுட்டு மாசம் அது 20 லட்சத்துக்கு கிரெடிட் வந்து தொந்தரவு விட்டு சொல்லி உங்களுக்கு போச்சு போங்க அப்படின்னு இல்லையா. கதனாதவும் நிர்பந்தா சிங்களாதவும் கிந்து அனந்த இதிகாசாத்யி. எத்தனை இதிகாச புராணங்கள்ல இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானு. அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வித்தேன தப்பனியோ மனுஷியான்னு யம தர்மராஜா ரசிகனுக்கு சொன்னார் இல்லையா, பா ரூபாவனால எதையுமே சாதிக்க முடியாதுப்பா உங்களால, அதனால உங்களுக்கு அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பிரீதிகி சர்வத்திரைஷா கீதா ரீதிகினார். ஆச்சாரியர் என்ன சொன்னார், அர்த்தத்தை அனர்த்தம் என்று பாவிக்கணும். டெய்லி ரூபாவை பார்க்கும்போது காத்தால நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, இது நமக்கு பிரச்சனைக்காக வந்திருக்கு, இது என்னுடைய துக்கத்தை கொடுக்கறதுக்காகவே வந்த சனி இது அப்படியே அர்த்தம் அனர்த்தம் இது பாவைய நித்தியம் பண்ணுங்க. அதுல நாஸ்தி ததஹா சுகலேஷ சத்தியம், அதுல சுகமானது உங்களுக்கு நிச்சயமா வரவே வராது. புத்திராதபி ஜனவா, உங்க பிள்ளையினாலேயே உங்களுக்கு அந்த பணத்தினால ப்ராப்ளம் வரும்னா, இல்ல சார் என் பையனை நீங்க நினைக்கிற மாதிரி நெகட்டிவா பேசுறீங்க, என் பையனை அப்படியா வளர்த்தேன்,
என்ன மாதிரி வளர்த்துருக்கேன் தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த மாதிரிலாம் ஏமாற சர்வத்திர வழியா நீங்க சர்வத்திர ஏஷா ரீதா எங்க போல இதான் ரீதியா நீ ஆனா அதடா என்ன பண்றது யாரும் தப்பிக்க முடியாது ராஜாரியா அப்படி சொன்ன. அவ கேட்டா அவ என்ன வித்தேன மைத்திரேயி அவரை பார்த்துட்டு அவ கேட்டா எனக்கு அமிர்தத்துவம் வித்தேன வருமா அப்படின்னு கேட்டா அவ. எனக்கு போய் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு போறீங்களா மைத்திரேயிக்கும் காத்தியாயிருக்கும் அவர் என்ன பண்ணாரு உனக்கும் அவளுக்கும் பாகம் பண்ணிட்டோமா நீங்க 2 ஒய்ஃபும் சௌக்கியமா இருந்தேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நில்லுங்க மைத்திரேயி கேட்டா. நீங்க இதெல்லாம் பண்றீங்களே இவ்வளவு நல்ல ஆட்டுக்காரா இருந்த நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வேதாந்தத்துக்கு போறீங்கன்னாக்க அதுல ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கு, ஏதோ ஒரு அமிர்தத்துவத்தை எதிர்பார்த்து தானே போயிருங்க. நீங்க கொடுத்த இந்த காசுனால எனக்கு அமிர்தம் ஒரு நாளும் அமிர்தத்துவம் வராது இந்த காசுனாலன்னாரு. அப்ப எதுக்கு எனக்கு கொடுத்துட்டு போட்டீங்க அப்படிங்கிற கேளு. இப்போ உனக்கு ஆசை சொல்லி உட்காருன்னாரு. உட்காருன்னு வச்சு ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா சிரமணம் மனநம் நிதித்தியாசனம் ஒண்ணுதாமா காப்பாற்றும். இதை நீ எந்த ஒரு பிரயோஜனம் இந்த கர்மாவோ உபாசனையோ பணமோ உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் துக்கஜனகம் தானே தவிர சுகஜனகமா இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு வேதாந்தம் தான். அது சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தினாலதான் வருது அப்படின்னு மைத்திரை. இப்படி இதிகாசங்கள்ல நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம் இல்லையா? ராமருடைய கதைகள், கிருஷ்ணருடைய கதைகள், சேதகேதுனுடைய கதை, நச்சிகேதனுடைய கதை, மைத்திரை சம்பாதம் இப்படி எல்லாம் கேட்டதுன்னா கிந்து அனந்தா இதிகாசாத்யகி இந்த இதிகாசங்கள்லாம் அனந்தமா கணக்கில்லாம இருக்கு நம்மளுடைய இதுல லிட்ரேச்சர்ல. இதெல்லாம் வினோதைகி நாட்டியவத்து தியா இந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் எப்படி என்ஜாய் பண்றானோ அந்த மாதிரி அவருடைய அசைவெல்லாம் நீங்க ஜாலியா பாக்குறீங்களே தவிர உங்களுக்கு ஏதாவது அதுல கமிட்மெண்ட் இருக்கா? அப்படி பண்ணா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி நீங்க இந்த இதிகாசங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க வித்தத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே டீச்சிங் அங்க இல்லையா? அதுதான் நம்ம டீச்சிங்காக தான் இந்த கேரக்டர்லாம் நம்ம ரசிக்கிறோம். எப்படி ஒரு நாட்டியத்தை ரசிக்கிறீங்களோ அப்படி அனந்தாக இதிகாசாத்யகி இதெல்லாம் வினோதா உங்களுடைய நாட்டியத்தை பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி உலகத்துல இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. எதுலயும் அட்டாச்மெண்டே வச்சுக்காதீங்க. வச்சுக்காம நீங்க வேதாந்தத்திலேயே போக்கஸ் இருந்ததுன்னா அவ்வளவு நம்மள நடிச்சுட்டு போலாம். ஒண்ணு இப்ப டிராமா டான்ஸுக்கு பண்ண நல்லா இருக்குன்னா நல்லா வேதாந்தி அதனால நான் ரசிக்க மாட்டேன், அதெல்லாம் ஆட்டம் ஒண்ணு கூட ரசிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன இருந்தது பிரமாதமா சொல்லுங்களேன். உங்களுக்கு இல்லாத செல்ஃப் கான்பிடன்ஸா பிரமாதமானு சொல்லிட்டு போகல. இத மாதிரி உலகத்துல வச்சீங்க. நல்லா சமைச்சேன்னு ஓய்வு கேட்கறாளா நல்லா இருந்தது சொல்லுங்க. எவ்வளவு சொல்லு பிரமாதமா இருந்து பிரச்சனையை முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்த பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வினோதத்தை ரசிக்கணும் அந்த தீய இல்ல அப்படின்னு சொன்னார். இதேவாத்மா ஜெகத் மித்யா. ஆனா ஒண்ணு என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் விட்ட பாயிண்ட் நான் விட மாட்டேன். இதேவ அகம் பிரம்மா பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா இத்தியத்திர பரியவசான டீச்சிங் மாத்திரம் இங்கதான். திருப்பி திருப்பி நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் ஒரு சனிக்கிழமையா என்னுடைய தொழில் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவனாபர நீ எவ்வளவு தடவை அடிச்சாலும் சரி அடுத்த திங்கக்கிழமை பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இதுதான் நிதிஜாசனம். இதேவ ஆத்மா. ஆத்மா தான் இந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. ஜெகத்து மித்யா அதுல ஒண்ணு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ஜெகத் மித்யா இத்தியத்திர பரியவசானத்தை இதுதான் சார் முடிவா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய. பாக்கி எல்லாம் நீங்க அறிந்தா என்ன அறியலன்னா என்ன, பிரமாதமா கர்மா பண்ணா என்ன, நிறைய வேதம் படிச்சா என்ன, நீங்க பெரிய உபாசகரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது இது தெரியுமா? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம. இதுலதான் பரியவசானம் டீச்சிங் அண்ட் கிளியர். இதுக்கு மேல நீங்க அறிய வேண்டியது உலகத்துல ஒண்ணுமே இல்ல. நிதித்தியாசன விக்ஷேபா ந இதிகாசாதி பவேத். இந்த இதிகாசம் முதலியனால இந்த நிதித்தியாசனத்துக்கு ஒரு விக்ஷேபமும் கிடையாது, ஒரு விக்ஷேபமும் கிடையாது, ஒரு விரோதமும் கிடையாது. நீங்க பாட்டு உலகத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். பஷ்யன் சின்வன் விக்ரன்னு அஸ்னன்னு கச்சன்னு சொபன்னு ஸ்வசன்னு உன்னிஷன்னு நிமிஷன்னு பிரலபன்னு இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டே இருக்க ஒன்னும் உங்களுக்கு அப்படி. ஆனா உள்ளுக்குள்ள மாத்திரம் அந்த ஸ்ருதியை விட்டாதீங்க. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இத மாத்திரம் நம்ம வச்சுட்டே இருக்கோம். இவ்வளவுதான் நிதித்தியாசனம்ன்றது. அதை நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அது போதும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இத்தியத்திர பரியவசானம் இதோட டீச்சிங் முடிஞ்சு போச்சு. இதுல இதிகாசாதிபிகி
நிதித்தியாசனம் விக்ஷேபா ந பவதி ந பவே. இதுல ஒரு விரோதமும் கிடையாது. எல்லாரையும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லாம் போதும்ன்ற மெச்சூர்ட அதை டீல் பண்ணா போதும். நீங்க அதாவது அதுக்கு உண்டான வேல்யூ நீங்க கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா அந்த ஸ்ருதி மாத்திரம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இது ரெண்டுல இவ்வளவுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இவர் சொல்ல போறாரு. எத்தனையோ நீங்க குணங்கள்லாம் இதிகாசங்கள்லாம் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருக்காரு. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு எல்லாம் கேளுக்கலாம். உங்களுக்கு என்ன போச்சு இருக்கமே இல்ல கரெக்டான நக்தரானாம் சசிகி வேதானாம் சாமவேஷம் மாசானாம் மார்கசீரிஷம் ருத்ரானாம் சங்கரஸ்மி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் சொன்னார் இல்லையா. எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கேட்கல இது ஏதாவது விஷயம் வேதாந்தத்துக்கு விருத்தமா இருக்க போறதானே. எல்லாம் வேதாந்தத்துக்கு அனுபவம் சர்வம் எதைய மாற்ற டீச்சிங்காக அவர் சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுன்னா ஒரு விக்ஷேபமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல கிருஷி வாணிஜ்யம் இந்த பிசினஸ் பண்றவன் சர்வீஸ் பண்றவன் எல்லாம் அவாவா காரியத்தை பண்ணணும். ஆனா போக்கஸ் பத்திரம் வேதாந்தத்தை விட்டுற போறீங்க அத்வைத்தத்தை அப்படின்னு சொல்ல போறாரு. இதை அடுத்த சனிக்காம பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.